சொன்னீங்கன்னா உள்ளுக பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியாணி என்ற பேர்ல ஒன்று செஞ்சு வச்சிருக்காரு. முதல்ல இதை பார்த்தா வந்து உருளைக்கிழங்கு புக்க சாப்பாடுன்னு சாப்பாடு நல்ல சாப்பாடு. குயிலே பூங்குயிலே சேதி ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. முள்ளி வாய்க்கால்ல தான் முட்டைக்கு பச்சை மிளகாயும் கரெக்டும் போட்டு அவிக்கிற அந்த சம்பவம் வந்து சிறப்பாக நடைபெறுகிறது. கோழி முட்டை அப்பாடி என்ன ஆடிரா கிளியரா இருந்து வீடியோ எடுக்கிறானா. அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் அன்பான வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா முள்ளிவாய்க்கால் பகுதியில் என்னோட கிரிக்கெட் விளையாடுற ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருமே கோழி சாப்பாடு செய்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு அது தீவிரமாக நடந்து கொண்டு இருக்குது. இந்த நேரம் வந்து முடிஞ்சோ தெரியலை. நிலமும் இப்போ போய் பார்க்க போகிறேன் என்ன மாதிரி எப்படிங்க வந்து எப்படி அந்த கோழி சமையல் வந்து எவ்வாறு செஞ்சு விட்ருக்காங்கன்றதை பார்க்க போகிறேன். அதையும் அப்படியே இந்த வீடியோவில் காட்டுறேன். சாப்பாடை வச்சிருப்பாங்களா இல்லாட்டி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களான்றதை இப்போ போய் தான் பார்க்கணும். நாங்கள் இப்போ சரியாக நிற்கிறோம் வந்து நாங்கள் எல்லாருமே இன்றைக்கு முல்லைத்தீவில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே இன்றைக்கு வந்து நிறைய ஒரு நேரம் வந்து கிரிக்கெட் மேட்ச் எடுக்க போகிறாங்க. இன்றைக்கு அது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி போட்டு இன்றைக்கு எல்லாருமே ஒன்றா சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக ஒரு சமையல் நிகழ்வு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிநாட்டில் இருக்கிற ஒரு புலம்பெயர் எங்களோட நண்பர் ஒரு எங்களுக்கு உதவி செஞ்சு அந்த உதவி மூலமாக நாங்கள் லியான்சன் என்று அழைக்கப்படுகிற எங்களோட கனடாவில் இருந்து வந்திருக்கிற நண்பன் அந்த தங்க சங்கிலிக்கு வெள்ளி போட்டிருக்கிறார். இவர் வந்து எங்களை உதவி செஞ்சதால இன்றைக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் சிறப்பாக கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் வந்து முதலாக முள்ளி வாய்க்காலில் தான் முட்டைக்கு பச்சை மிளகாயும் கரெக்டும் போட்டு அவிக்கிற அந்த சம்பவம் வந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்ன சொன்னால் முட்டை உரைக்கும். அவிச்ச முட்டை எப்பயாச்சும் உங்களுக்கு உரைச்சிருக்கா, உப்பு கச்சிருக்கா, எதுவும் இல்லை, புளிச்சிருக்கா இல்லை. ஆனால் நீங்கள் சாப்பிடணுமா, இந்த முட்டையோட சுவையை அறியணுமா, உடனே ஓடிவாங்க முள்ளிவாய்க்காலுக்கு. இந்த லியான்சன் என்பவரால் சிறந்த முறையில் இந்த உரைக்கிற முட்டை அவிச்ச முட்டை உரைக்கிற அவிச்ச முட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பானையை திறந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் திறந்து காட்டுறேன். நான் சுடும் இந்த பானையை திறந்தீங்கன்னா உள்ளுக பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியாணி என்ற பேரில் ஒன்று செஞ்சு வச்சிருக்காரு. முதல்ல இதை பார்த்தா வந்து உருளைக்கிழங்கு புக்க, இதன் பேர் வந்து உருளைக்கிழங்கு புக்க. உருளைக்கிழங்கு புக்கையை கிண்டி போட்டு எங்களுக்கு வந்து பிரியாணி என்று சொல்லி எங்களுக்கு அடுத்த இந்த நிகழ்வுக்கு நாங்கள் முக்கியமாக ஒருத்தருக்கு நன்றி கூறணும். இந்த நிகழ்வு வந்து லைவ் டெலிகாஸ்ட் சிலோன் விண்டோஸ் வியூ என்று தமிழ் கொலம்பஸ் 2 யூடியூப் சேனலுக்கு சொந்தக்காரனான ஜெசிந்தன் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கிழங்கு புக்க ஹாஜின லியான்சன் அவர்களுக்கும் அடுத்த இடமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு தண்ணி அள்ளி தந்த 10 லிட்டர் கேன் 2 கேன் தண்ணி அள்ளி தந்த கரண்டி உதவி புரிந்த புதுக்குடியிருப்பு சுசான் அவர்களுக்கும் அனைத்துக்கும் சட்ட ரீதியாகவும் படிப்பு சம்பந்தமாகவும் சகல விளக்கங்களையும் அளித்த பேராதனியா பல்கலைக்கழக பட்டதாரி மாணவன் ரதன் அவர்களுக்கும் அனைத்து வகையிலான நடனங்களையும் புரிந்து எங்களை மகிழ்வித்த பொலாட் அவர்களுக்கு ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கு. நான் பாத்துறேன். இங்க கடையில போய் நான் சாமான் பண்றேன். சரியா அப்படியே விளையாடுவோமா? 11 இதுலயே உண்ட படிப்பு விளங்குது. 11 முட்டை இது உள்ள வச்சுட்டா அந்த மணல வச்சுட்டு எடுக்கணும். மொத்தம் 50 ரூபாய் தம் கட்டி அந்த மணம் அடிக்கணும். மூடி முட்டை வை இதுக்குள்ள வாய்க்க போயிடு. டேய் சொப்புன்னு ஆனா டேய் அந்த 10 ரூபாய் பேக் எடுத்து கொண்டாங்க. அதுக்குள்ள போடுமா இந்த ஒன் ஜெசி நான் துறங்க. வைடா. உள்ள போடுங்க. நீ முடியல. நீ அவங்க போடு. அட வீடியோ. அட வீடியோ எடு. கோழி முட்டை ஓடுது. அடே ஒரு முட்டை உனக்கு உடைக்க தெரியும். நீ எல்லாம் கல்யாணம் கட்டி உடைக்க போறீங்க. உடன் முட்டாது. இப்ப இருக்காங்க. போதுல வந்து பாடப்படு. மார சோடாக்கு தானா பூங்குயிலே சேதி கண்ணாலே நான் சொக்க வச்சேன் பின்னாலே மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கூறு உன்ன மாலையிட தேடி வந்த நாளு எந்த நாளு யாரையா நீ வந்தா பாடினா போன எங்க இருக்கிறாங்களோ உழைக்கு வராங்க உலகம் எல்லாம்
அங்க போட்டுட்டு தான் ஒரு வேஷம் புரி அதுக்குள்ளே அவங்க உடைக்க போறீங்க என்ன உடைக்க முடியலடாப்பா நீங்கள் 11 முட்டையை 2 வேணுண்டு 11 மதியம் உடைக்கிறாங்க போட்டு முடிய இருக்கும் ஏதோ பயவுல புதுசா ரைட் நானும் பிடிக்கவா ரோஹித் சர்மா கிளியரா இருந்து வீடியோ எடுக்கிறானா சரி சரியா இறங்குடா டேய் எவ்வளவு பிளான் பண்ணி செஞ்சுறாங்க அண்ணே இந்த இலக்கு கொஞ்சம் போடுங்க நான் சொல்றேன்ல இறங்கு நீ நான் வீடியோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறீங்க நேரா வீடியோ எடுக்கிறேன் வீடியோ ரோன் கேமரா காலோ நாங்கள் முள்ளிவேக்கால் கிழக்கு கடற்கரையில் இப்போ சமைச்சு சாப்பிட்ட வண்ணம் உள்ளோம் இது எனக்கு கமெண்ட் வேற போதே புறங்க போடுற போய் சாப்பிடுவேன் எறும்பு வைக்குதுடா டேய் அந்த முட்டையை எடுத்து அங்கால ஆளுக்கால அந்த வண்டையில புடிங்க எத்தனை பேர் எங்க மச்சான் போடுறேன் பல விதமாகவும் வைத்துள்ளோம் ஆனா அமர்த்திவிடுங்க முடிஞ்சது கரண்டியால ஆய் அதான் வா சாப்பிடுவோம் எடுத்தா டேய் சோறு எடுங்க சோறு எடுங்க எல்லாரும் சாப்பிட ரெடி ஆயிட்டாங்க சரி சாப்பிடலாம் நீங்க சாப்பிடுங்க நான் சாப்பிடுறேன் இது வீடியோ போடுங்க சாப்பிட போறோம் அங்க பாருங்க பிரியாணியா அங்க இரா போய் எப்படி போன அட்ஜஸ்ட் பண்ணி தின்றது இல்ல போனதா நீ வேறடா ரோஹித் எல்லாம் இங்க வா டேய் வாங்க ஜெசி இரு ஏது சட்டா படி ஜெசி இரு பலமா இரு ரைட் ஓகே இப்போ சாப்பிடு என்னடா சாப்பிடுங்கடா போணும் சோடு அண்ணா சோடாங்க அங்க சூடா வச்சிட்டேன் லேசானது பிசில கனெக்ட் பண்ணி தான் இருக்கானே போறோம் ஏண்டா அலர்ட் ஆயிடாங்க அப்படி இருக்காங்க அந்தரா படுவீங்க மறுபடியும் எப்படி இருக்கு அழகா சட்டா படி சமையல் ஆட்டா முதல் ரெடி பண்ணேன் அருணா ரெண்டு போட்டாங்க பிரியாணி சொன்னேன் சமைச்சா ரெண்டு உள்ள சமைச்சது வந்து பிரியாணி சொன்னோம் இனோவா நான் சோடா நான் முள்ளு முழுக்க இந்த பக்கம் போட்டு கரெக்ட் முழுக்காலியா அந்த தண்டை பக்கம் போட்டுருக்கான் எடுத்து சாப்பிடுங்க விழுங்கல அட முட்டை தான் இல்லடா மூண்டே முட்டாந்துண்ட முட்டை வரல முட்டை மூணு தான் பிரியாணி ஆக மூண்டாந்துண்ட டேய் நாங்க ஒன்று அரவா சிந்தா சாப்பிடுறோம் எங்க முட்டை இல்ல இல்ல பாதி வைக்க அதே எடுத்து அதே மட்டும் சாப்பிட்டாங்க சொல்ல சாப்பிடு அவ்வளோ ஜெசி 5 சோடா அது நாங்கள் 22,000 ரூபா காசு செட் பண்ணேன் 5 சூடாக மச்சா ஒரு 6 மாதிரி நான் அருண் போறியா வருவேன் அப்படியே விளையாட போவோம் அப்படி நானும் பிடிச்சி நீயும் பிடிச்சி அங்கே குடிப்பேன் காணும் அப்படி சைடில் கொண்டு ஆத்தல் சாப்பாடு நல்ல சாப்பாடு எல்லாருமே நான் வந்து நான் பிந்து தான் வந்தேன் இவங்க எல்லாரும் தான் சேர்ந்து சமைச்சுவாங்க நான் பிந்து தான் வந்தேன் அதை நடுவுக்கிற குகன் அவர் நல்லா கஷ்டப்பட்டுருக்கேன் சாப்பாடுறேன் என்னதுக்கான சமைக்கிற காண்டி இல்லை சாப்பிட்ற காண்டி நல்லா கஷ்டப்பட்டுருக்கார் அடுத்தது இந்த நாள் இப்போ எல்லா பிள்ளைங்களும் சரியாக கஷ்டப்பட்டு இந்த சமையலை வந்து செஞ்சுருக்காங்க யாருமே வந்து அவரோட அலப்பறை ஒன்றும் செய்யலை நல்ல சிம்பிளாக வந்து சாப்பாடை செஞ்சுருக்காங்க அதில் ரோஹித் சர்மான்ற ஒரு ஆள் இருக்க நல்ல அவரான இந்த எல்லா முழு ஏற்பாடையும் செஞ்சது கையாளிக்கிட்டா இல்லை இந்த முடைக்காடு இறங்குவா ஒரு கையாளிக்கா கையாளிக்கிட்டீங்க இல்ல ஸ்ரீலங்கா T20 எது அடிக்கும் போட்டே இல்லை அது இவங்க ஆஸ்திரேலியாவோட ஸ்ரீலங்கா 2 மேட்ச் தோத்துட்டு சார் இந்தியா மட்டும் தான் வந்துட்டு இந்தியா தோத்துட்டு இந்தியா பாகிஸ்தான் தோத்துட்டு போகலாம் நீ எந்த டீம் சப்போர்ட் பண்ணுற நீ இங்கிலாந்து தானே இல்லை
அருண் ஃபீல்டிங் செய்கிறான் அப்படியே காட்டுறோம் பாருங்க. நாங்கள் விளையாடி கொண்டு இருக்கிற இடம் எதுண்டா இந்த நினைவு தூவிக்கு இங்கே சைட்டு தான். நாங்கள் உங்களுக்கு கிரவுண்ட் அண்ட் கிரவுண்ட் இல்லை, அதில் நினைவு தூவிக்கு சைட்டு தான் நாங்கள் விளையாடுறது. சரி, மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரன் இல்லை ஆல் மூவ் ஆகிட்டுது. நான் சொன்ன மாதிரியே சாப்பிட்டு கிரிக்கெட் மேட்ச் விளையாட போகிறோம்ன்றதை இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் துஷான் ரோஹித் சர்மா பேட்டிங் செஞ்சு விட்ருக்காங்க. நோ பாலா, நோ பால், நோ பால். ஓ நோ பால், நோ பால், நோ பால், நோ பால். 4 ரன்ஸ் எத்தனை எத்தனை பால்? ஒரு பாலா, 2 பாலா? ஏன் அடுத்தடுத்து 2 ஃப்ரீ ஹிட் இல்லை, ஒரு பால் தானே துஷான் கொண்ட? சரி 2 பாலா, சரி 2 பால் 5 மூண்டு. ஓ நோ பால், 2 பால் 5 மூண்டு ஃப்ரீ ஹிட் போலா. அப்பாடி என்ன ஆடிரா, சிக்ஸரா? சூப்பர்ரா, சூப்பர் சிக்ஸரா. சரி, என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி.